ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரசம். தக்காளியும் புளியும் சேர்த்து ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க. மிளகு ரசம். இப்போ நான் ஒரு 2 தக்காளி எடுத்துட்டேன். அது உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. எகைன் ஒருக்கா கரைச்சிக்கலாம் இதை. அவ்வளோதான். இப்போ புளி எடுத்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்துருக்கேங்க. கரைச்சி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி. கரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவும், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு மஞ்சத்தூள் இது 3 போட்டு நல்லா கரைஞ்சி விட்டுக்கணுங்க. எந்த அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சி செய்யறதா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க வறுக்கிறது என்னென்ன ரசத்துக்கு வறுக்கலான்னு பார்க்கலாங்க. தாளிப்பு கடாய் வச்சிட்டேங்க. நான் வறுத்து தான் எப்பவுமே ரசம் வைப்பேன். இப்போ தாளிப்பு கடாய் வச்சிட்டேங்க. அதில் மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுங்க. வெந்தயம் ஒரு 5 வெந்தயம், ரொம்ப நிறைய போட வேண்டியதில்லை. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா நமக்கு செவந்து வரணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு மாதிரி சவுண்டு வருது இல்லை, நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்குங்க நமக்கு. சீரகம் அப்போ சிம்ல வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எனக்கு சூப்பராக மனம் வருதுங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, வறுத்தாச்சு. இது கூட ஒரே ஒரு பூண்டு சேர்த்து இடிச்சு எடுத்துக்க போறேங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, அந்த கரைசல்ல நான் இடிச்சு வச்சிருக்க அந்த பூண்டு, மிளகு, சீரகம் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதையும் ஒரு நம்ம தாளிச்சிடலாங்க ரசத்தை. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. நான் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஆயில் நல்லா காஞ்சது. கடுகு நல்லா வெடிக்கிட்டுங்க. இப்பவே பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பெருங்காயத்தூள். உங்களுக்கே தெரியும், நான் பெருங்காயத்தூள் அதிகமாக தான் ஆட் பண்ணுவேன் ரசத்துக்கு. இப்போ நான் வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த ஆயிலே நல்லா வதக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க சீரகம், மிளகு, அந்த இடிச்சதும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. இதுலயே பாருங்க, எனக்கு மனம் சூப்பரா இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கரைச்சி வச்சிருக்க புளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ரசம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு. நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க. சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்லா கொதிக்க விடக்கூடாதுங்க. நுர கட்டினோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அரைக்கிடலாங்க. அவ்வளவுதாங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நுர கட்டுட்டுங்க. பார்க்கலாம். பாருங்க, நல்லா ரசம் பபிள் வருது. இப்போ அந்த பபிள் வர இடத்துல நான் தண்ணி ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் போட்டுக்கிறேங்க. அவ்வளவுதான். சூப்பரான ஒரு ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.